நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துகள். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். சவுலை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகிக்கிறார். இந்த நிகழ்வானது இந்த பகுதியிலே காணப்படுகிறது. அதனை தொடர்ந்த நிகழ்ச்சிகள் அல்ல நிகழ்வுகள் நமது வாழ்க்கையிலே பல படிப்பினைகளை தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நானும் நீங்களும் தேவ பணி செய்ய வேண்டுமென்றால் தேவனால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். தேவ ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் தேவ பணியை செய்யவே முடியாது. தேவனுடைய திருப்பணியை செய்ய ஆயத்தம் தேவை, அபிஷேகம் தேவை. அதே சமயத்திலே தேவன் நடத்தலுக்காக காத்திருக்கும் தன்மை தேவை. ஆகவே தான் இதை ப்ரிப்பரேஷன் என்று சொல்வோம், அனாயிட்டிங் என்று சொல்வோம், வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வோம். இந்த அருமையான திருமறை பகுதியிலே சவுல் ராஜா அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். முதலாவது அந்த திருப்பணிக்கென்று ராஜாவாக நியமிக்கப்படுகிற அந்த பணிக்கென்று சவுலை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களை வாசித்து பாருங்கள். எந்த ஒரு பணிக்கும் ஆயத்தம் தேவை. இங்கே விருந்து முடிந்த பின்பு சாமுவேல் வீட்டிலே, அதாவது மேல் வீட்டிலே சவுலும் சாமுவேலும் சம்பாஷிக்கின்றார்கள். அதாவது உரையாடுகின்றார்கள். எங்கேஜ் இன் கான்வர்சேஷன் என்று சொல்லலாம். அவர்கள் எதை குறித்து பேசினார்கள் நமக்கு தெரியாது. அந்த காரியங்கள் அங்கு விளக்கப்படவில்லை. ஆனால் என்னுடைய கருத்து என்ன, அந்த சாமுவேலும் சவுலும் ராஜ்யத்தை குறித்தும் ராஜரீக திட்டத்தை குறித்தும் ராஜ பணியை குறித்தும் அவர்கள் பேசியிருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இதை உபாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பேராயரை, அதாவது பிஷப்பை அல்லது பாஸ்டர் போதகரை அங்கே நியமிக்கப்படும் போது அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற அங்கே தியான கூட்டங்களை நடத்துவது உண்டு. அதே போல சவுல்தான் முதல் ராஜா. அந்த ராஜாவாக நியமனம் பண்ணுவதற்கு முன்பு சவுலை ஆண்டவராகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிற மக்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முன்னதாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய திருப்பணிக்கென்று நம்மை அழைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இங்கே ஆண்டவர் சவுலை ராஜாவின் பணிக்கு அங்கே அழைக்கிறார். அருமையானுள்ளே, இந்த பணி மிக முக்கியமானது. வேதவசனம் சொல்கிறது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான பணிக்கு யாரும் வர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ராஜாவின் பணி முக்கியமானது, ஆசாரியனுடைய பணி முக்கியமானது, தீர்க்கதரிசியின் பணி முக்கியமானது. இங்கே ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அதே சமயத்திலே அங்கே தீர்க்கர்களும் அங்கே அபிஷேகிக்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தன் திருப்பணிக்கு அழைப்பதற்கு முன்பாக ஆயத்தமாக்குகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். 120 வயது வரை வாழ்ந்தார். முதல் 40 ஆண்டுகள் அவர் எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக வாழ்ந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் அவன் மாமனாருடைய ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்தார். இந்த முதல் 40 ஆண்டுகள், அதாவது 80 ஆண்டுகள், அது வீணானது என்று பலர் எண்ணலாம். அப்படி அல்ல. ஆண்டவர் அங்கே அந்த மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையானுள்ளே, ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார்.
உங்களை ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்கென்று, ஊழியத்திற்கென்று அவர் உங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக உங்களை அழைத்து அவர் ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்துகிற அந்த காரியம் மிக முக்கியமானது. இரண்டாவதாக, இந்த சவுலை ராஜாவாக அங்கே பயன்படுத்துவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னேன். இரண்டாவதாக, அங்கே அவனை அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் அர்த்தம் என்னவென்றால், அபிஷேகம் என்கிற அந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஒரு பணிக்கு நியமிக்கப்படுதல். நியமனம் செய்வதை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அபிஷேகம் என்று சொல்வார்கள். இவர் ராஜாவாக அபிஷேகிக்கப்படுகிறார் என்றால் அதிலே ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். இவர் தீர்க்கராக நியமிக்கப்படுகிறார் என்றால் அபிஷேகப்படுகிறார் என்று சொல்வார்கள். இவர்கள் ஆசாரியராக அபிஷேகப்படுகிறார் என்றால் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பொருள் தருகிறது. அந்த ஒரு பொருள் மாத்திரமல்ல, இன்னொரு பொருள் இருக்கிறது. ஆவியானவராலே ஆளப்படுதல் அல்லது நிரப்பப்படுதல் என்ற பொருளாகும். தாவீதை, சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக தீர்க்கர் வழியாக அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் என்பது நியமனத்தையும் குறிக்கலாம். ஆவியானவரின் வல்லமையினாலும் அவருடைய மகிமையினாலும் அவர் ஆளப்படுகிறதையும் அது குறிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி வேதவசனத்திலே நாம் காண முடிகிறது. இங்கே சாமுவேலை ஆண்டவர் பயன்படுத்தினார். எதற்கு? சவுலை அபிஷேகிக்கப்பட. சாமுவேல் யார்? ஆண்டவருடைய பிரதிநிதியாக அங்கு காணப்படுகிறார். அருமையானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய திருப்பணிக்கு ஆயத்தம் தேவை என்று சொன்னேன். இரண்டாவதாக அதற்கு அபிஷேகம் தேவை என்று சொன்னேன். ஆண்டவர் ஒருவனை அழைத்தார் என்றால் அவனை அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், when God calls he confirms என்று சொல்லலாம். ஆண்டவர் அழைத்தவர்களை உறுதிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் இந்த திருமறை பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக அழைத்ததற்கு 3 கன்ஃபர்மேஷன், 3 உறுதியான சம்பவங்கள் நடைபெறுகிறது. முதல் சம்பவம் என்ன? செல்காயில் என்கிற இடத்துக்கு போகும்பொழுது 2 மனிதர்கள் வந்து சொல்கிறார்கள், இதோ கழுதை கிடைத்தது. உங்கள் தகப்பன் கழுதையை குறித்து கவலைப்படாதபடி உன்னை குறித்து கவலைப்படுகிறார் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, தாபோர் என்கிற இடத்திலே 3 மனிதர்களை நீ சந்திப்பாய். 3 ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள், 3 அப்பங்களை கொண்டு வருவார்கள், 1 திராட்சரச துருத்தியை வைப்பார்கள், அதிலே அவர்கள் 2 அப்பங்களை கொடுப்பார்கள். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லிவிடுகிறார். கிபியா என்கிற இடத்தில் வரும்போது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ காண்பாய். அப்படி காணும் பொழுது உன் மேலே தீர்க்கதரிசன ஆவி இறங்கும், நீ தீர்க்கதரிசனம் சொல்வாய் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் அவனை ஆயத்தப்படுத்துவார். அதே சமயத்தில் அழைத்த மனிதனை அபிஷேகிப்பார். அழைத்த மனிதனை அபிஷேகிக்கிற ஆண்டவர் அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிற சம்பவங்களை உறுதிப்படுத்துவார். சாமுவேல் வழியாக இவனுக்கு இந்த சம்பவங்கள் முன் உரைக்கப்பட்டது. அந்த முன் உரைக்கப்பட்ட சம்பவத்தின் வழியாக சவுல் புரிந்து கொண்டார், தன்னை ஆண்டவர் ராஜாவாக அவர் தெரிந்து கொண்டார், அபிஷேகிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார். அருமையானவர்களே, when God calls you, he equips you என்று சொல்லலாம். அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து அவர்களை உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஒரு மனிதன் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது யுத்தத்துக்குரிய கருவிகளை அவன் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பயிற்சியோடு செல்வான். அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்கென்று உங்களையும் என்னை அழைப்பாரானால் அதற்கு தக்கதாக நம்மை மாற்றுவார்.
அதே சமயத்தில் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை உண்டோ அதையெல்லாம் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 சாமுவேல் புஸ்தகம் 10:9 சொல்கிறது, அவர் இந்த அருமையான சவுலுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தார். சவுல் கழுதையை தேட வந்தபோது அவனுடைய இருதயம் வேறு, அதாவது இருதயத்தின் சிந்தனை வேறு. ஆனால் சாமுவேலை விட்டு சந்தித்த போது அவனுடைய இருதயமானது வேறு இருதயமாக மாறியது. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஒருவனை சந்திப்பாரானால் அவனை மாற்றுகிறார். கர்த்தர் ஒருவனை சந்திப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒருவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு வேற இருதயத்தை கொடுக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். சவுல் என்கிற புதிய ஏற்பாட்டின் சவுலை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவர் திருச்சபையை துன்பப்படுத்தினவர், ஆண்டவராய் இயேசுவை விசுவாசியாதவர், ஆண்டவரை மத துரோகி என்று எண்ணியவர், அதே சமயத்திலே கிறிஸ்தவர்களை மத துரோகிகளின் கூட்டம் என்று எண்ணியவர். ஆகவே தலைவரிடத்திலே கடிதங்களை வாங்கி கொண்டு அவர்களை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்குக்கு செல்கிறார். அப்படி செல்லுகிற இந்த மனிதன் சாதாரண மனிதனா? பரிசேய அந்த நிலையை சார்ந்தவன். கமாலியல் என்கிற மனிதனுடைய பாதத்தில் உட்கார்ந்து திருமறையை கற்றுக்கொண்டவன். யாராலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஒரே ஒரு காரியத்திலே அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னவென்றால் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் சீடர்களை ஆண்டவருடைய அடியார்கள் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தான். கடினமான இருதயம், ஆண்டவரை எதிர்த்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன், ஆண்டவருடைய அடியார்களை துன்பப்படுத்தி சிறையிலே தள்ளினவன், ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அதற்கு சம்பந்தம் தெரிவித்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் தமஸ்குக்கு செல்கிறான். ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. வெளிச்சத்தை கண்டபோது கீழே விழுகிறான். கீழே விழுந்தபோது சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவன் நன்றாக படித்த ஒரு வேத பண்டிதன், கமாலியருடைய பாதத்திலே படித்தவன். ஆகவே இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த குரலிலே பேசுகிறவரை பார்த்து கேட்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும், வெளிச்சத்தில் பேசுகிறவர் ஆண்டவர், வெளிச்சத்திலே குரலுக்கு உரியவர் தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளிலே உதைப்பது கடினமாம் என்று சொன்னார். உடனே அடுத்த வார்த்தை இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். இதோ தமஸ்குவுக்கு செல்வதற்கு முன்பு அவன் சபையை துன்பப்படுத்தினவன், சபையை பாடாய்படுத்தினவன், விசுவாசத்தை அழிக்க தேடினவன். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் இருதயம் மாறுகிறது. வேறு இருதயத்தோடு அவன் வாழுகிறான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நீ பட்டணத்துக்குள்ளே செல், அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். கீழ்ப்படிந்து போகிறான். ஆனால் பார்வையை இழந்து விடுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் சிலரை தொட்டால் அவர்களுக்கு பார்வை கிடைத்துவிடும். ஆனால் சிலரை தொட்டால் இருக்கிற பார்வையும் போய்விடும். அதற்கு உதாரணம் இந்த புதிய ஏற்பாட்டின் சவுல் தான். அவன் 3 நாட்கள் உபவாசித்து அவன் ஜெபிக்க போகிறான். பார்வை இழந்தவனாய் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அனனியா என்கிற மனிதனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார், நீ சவுல் என்கிற மனிதனை தேடு என்றார். அப்பொழுது அனனியா சொல்கிறான், இவன் சபையை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா? இவன் இங்கே தமஸ்கில் உள்ள அநேகரை துன்பப்படுத்துவதற்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், அவன் எனக்காக பாடுபடுகிற பாத்திரம் என்று சொல்லி இந்த அனனியாவை அனுப்புகிறார். இதே சவுலும் அனனியா தன்னிடத்தில் வருவதை தரிசனத்தில் கண்டார். அருமையானவர்களே,
அனனியா போய் இவன் தலையிலே கை வைத்து ஜெபித்தான். கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது. பார்வையடைந்தான். திருமுழுக்கு பெற்றான். ஆவியானவரால் ஆளப்பட்டான். இப்பொழுது அதே தமஸ்குவிலே போய் ஆண்டவராகிய இயேசுவை மேசியா என்று உறுதியாக சாட்சி பகர்கிறான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒருவனை சந்திப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. ஆண்டவர் ஒருவனை சந்திக்கும் பொழுது அவனுக்கு பழைய இருதயம் எடுக்கப்பட்டு வேறு இருதயம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பழைய ஏற்பாட்டு சவுலும் ஒரு சாட்சி, புதிய ஏற்பாட்டுடைய சவுலும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைப்பாரானால், தன்னுடைய திருப்பணிக்கென்று அழைப்பாரானால் அதை ஆயத்தம் பண்ணுவார். அவங்களை அபிஷேகிப்பார். அந்த அழைப்பை உறுதிப்படுத்துவார். அதற்குரிய எத்தனங்கள், ஏதுக்கள் எவைகளெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர்களுக்கு அல்லது உங்களுக்கு தந்தள வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவருடைய திருப்பணிக்கு ஆயத்தம் தேவை, அபிஷேகம் தேவை. தேவ ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் யாரும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட்டு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இடை பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே நாம் திருப்பணி செய்யும் பொழுது மகிமையாக நாம் ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார், என்னாலன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று. ஆகவே ஆண்டவருடைய உதவி இல்லாமல், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே 2 குறிப்புகளை சொன்னேன். ஆகவே இந்த ராஜாவாக இவர் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அல்ல நியமிக்கப்படுவதற்கு முன்பு ஆயத்தம் தேவை, அபிஷேகம் தேவை. பாருங்கள், சவுல் கிபியாவுக்கு செல்லும்போது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசிகள் மேலிருந்த அதே ஆவி இவன் மேல் இறங்கி இவனும் தீர்க்க சொல்கிறான். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? தீர்க்கசு சொல்கிறான் என்றால் பொருள் என்ன? அவனும் தேவ ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டவனாக காணப்படுகிறான் என்றுதான் பொருள். சாதாரண கழுதையை தேட போனவன் ராஜாவாக அழைப்பை பெற்று ஆவியானவராலே ஆளப்பட்டு தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டத்தாரில் ஒருவனைப் போல காணப்படுகிறான். 2 குறிப்புகளை நான் சொன்னேன். 3ஆவதாக இன்னொரு குறிப்பை நான் சொல்கிறேன். 3ஆவது என்ன? முதலாவது ஆயத்தம் தேவை, அபிஷேகம் தேவை. 3ஆவதாக வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நடத்தலுக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனிதனான சாமுவேல் சவுலுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, நீ செல்லும் பொழுது இன்னென்ன காரியங்களெல்லாம் நடைபெறும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அனுப்புவது சொல்கிறார், 7 நாட்கள் நீ பொறுமையாய் காத்திரு, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்வேன் என்றார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே போல அபிஷேகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆலோசனைகளுக்காக நாம் காத்திருத்தல் முக்கியமாகும். இந்த நாட்களிலே அவசரப்படுகிற உலகம், அவசரப்படுகிற மக்கள் மத்தியிலே வாழுகிறோம். ஆனால் காத்திருப்பது அநேகருக்கு வேடிக்கையாகவும் விரயம் போல காணப்படுகிறது. அது வேதனையாகவும் சிலருக்கு அது வீணானதாக காணப்படுகிறது. வேத வசனம் முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருங்கள் என்று தேவனுடைய வார்த்தையின் வழியாக தேவ ஆவியானவர் பேசுகிறார். அருமையானவர்களே, காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? வெயிட் ஆன் த லார்ட் இன் ப்ரேயர். ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவன் ராஜாதான், ஆனாலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னான். அருமையானுள்ளே,
நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து அவருடைய அபிஷேகத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிற அந்த தெய்வமாய் இருக்கிறபடினால் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே சமயத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் வாழ்க்கை மாதிரியை பாருங்கள். அவர் எப்போதும் ஜெபத்திலே தரித்திருந்தவராய் காணப்பட்டார். அருமையானுள்ளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, நாம் ஜெபத்திலே தரித்திருந்து அவருடைய வார்த்தையிலே தரித்திருந்தால் என்ன நடைபெறும்? யோவான் 15 நீங்கள் தொடர்ந்து வாசித்தால், நாம் கேட்கிறதையெல்லாம் அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரின் ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே 7 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தன் திட்டத்தை, நம்முடைய வழிகளை, நம்முடைய அணுகுமுறைகளை எல்லாம் அவர் மாற்றி அமைத்து நம்மை அவர்களுடைய சாயலாக மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் புரிந்தவன் என்ற மமதையில் அல்ல, தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபத்திலே தரித்திருந்து அவருடைய முகத்தையே உற்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியதை, சொல்ல வேண்டியதை, நிறைவேற்ற வேண்டியதை தன்னுடைய வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானுள்ளே, இந்த அருமையான திருமறை பகுதியை வாசித்த பொழுது, இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது 3 காரியங்களை சொன்னேன். ஆயத்தத்தை சொன்னேன், அபிஷேகத்தை சொன்னேன், 3வதாக கர்த்தருடைய சமூகத்திலே ஆலோசனைக்காக காத்திருக்கிற தன்மையை சொன்னேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அந்த செய்தியின் அந்த அப்ளிகேஷன், நடைமுறை போதனை என்ன? அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, தேவனை நாம் தேட அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அநேகர் தங்களுடைய சொந்த பலத்திலும் சொந்த ஞானத்திலும் சுயத்திலும் திருப்பணியை செய்ய முயன்று தோற்று போனதை நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவராலே ஆளப்படுகிற அந்த நிலைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஆவியானவருடைய அந்த ஆளப்படுகிற நிலையினுடைய அந்த வெளிப்பாடான தன்மை என்ன? கனியினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆலோசனைக்காக 7 நாட்கள் சாமுவேல் சவுலை காத்திருக்க சொன்னது போல, ஆண்டவருடைய தொடர்ச்சியான திருமறை சத்தியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வேத வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் நாம் பிரிக்கவே முடியாது. ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் செயல்படுகிறார். வசனமும் ஆவியானுடைய பலத்தினாலே செயல்படுவதினாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே ஆயத்தம், அபிஷேகம், ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருத்தல் என்ற 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்பணி செய்ய இந்த ஆலோசனை பயனுள்ளதாக அமையும் என்பதை நான் அறிந்து ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆயத்தம், அபிஷேகம் பண்ணப்படுதல், ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருத்தல் என்கிற அந்த குறிப்புகளை கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியின் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனசாட்சியை உயிர்ப்பித்து சரியான நிலைக்கு எங்களை வழிநடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பையும் திருப்பணியின் அந்த தன்மையை புரிந்து அதற்கு ஏற்றபடி வாழ பலந்தாரும். உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து ஆவியின் வல்லமினாலே எடைகட்டி பயன்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.